ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல வந்து 6 வயது சிறுவனுக்கு ஒருத்தனுக்கு இடம் கிடைச்சிருக்கு. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வந்து 929 ஆண்டுகள் வந்து புகழ்பெற்ற ஒரு பழமையான பல்கலைக்கழகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள், நோபல் பரிசு பெற்றவங்க, ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள் இப்படி பலதரப்பட்ட பெரிய மனிதர்கள்லாம் வந்து படிச்ச இடம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு 6 வயது சிறுவனுக்கு இடம் கிடைக்குது. இந்த 6 வயது சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்க ஒரு நைஜீரிய குடும்பத்தை சேர்ந்த பையன். ஸோ அவன் வந்து பிறக்கிறான். அவன் பிறக்கிறப்பே வந்து பாத்தீங்கன்னா 10 மாசத்துல வந்து எண்களையும் எழுத்தையும் வந்து கரெக்டா பார்த்து வந்து சொல்ல தெரியுது. அப்பா நாக்ஸுக்கு வந்து பெரிய ஆச்சரியம். அவனுடைய திறமையை வந்து மேலும் மெருகேற்றுறாரு. பாத்தீங்கன்னா 2.5 வயசுலயே அவன் வந்து ஆங்கில புலமை வந்து துல்லியமா பேச ஆரம்பிச்சிட்டான், எழுத ஆரம்பிச்சிட்டான். அவர் உண்மையிலேயே வந்து என்னன்னா அந்த விஷயம் வந்து என்னன்னா அப்படியே அங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து நேம் ஆகுது. இவன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில வந்து இவனுக்கு ஆட்டிசம் குறைபாடு இருந்தாலும் அந்த குறைபாட்டை மீறி வந்து பல விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சான். இணையத்துல வந்து அப்பயே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தான். அதாவது அறுவை சிகிச்சை விளையாட்டுகள் வாங்கல. ஸோ பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கேம்ஸ் மாதிரி அந்த இதுல விஷயத்துல அவன் எக்ஸ்பர்ட்டா இருந்தான். அவன் வந்து பேசிக்காவே வந்து ஒரு நாலேஜ் அதிகம்னால மருத்துவத்துறையில வந்து எல்லா விஷயங்களையும் வந்து கத்துக்கிட்டான். இது மட்டும் இல்ல, கல்வி, தொழில்நுட்பம், அறிவியல், வரலாறு இப்படி எல்லாத்துலயும் வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தான். அவன் வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் லாங்குவேஜ், சீனா லாங்குவேஜ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7-8 லாங்குவேஜ் வந்து அவன் வந்து கத்திருந்தான். 2017ஆம் ஆண்டு நேர்மையான ரோல் மாடல் விருதையும் வந்து இவர் வந்து பெற்றிருந்தாரு. உலக அளவுல வந்து அசாத்தியமான திறமையானவர்கள் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. அதுல 30 நபர்கள்ல இவர் ஒருத்தவர். பாத்தீங்கன்னா வந்து குறைச்ச வயதுடைய சிறுவனும் கூட. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்க பீமன் தொண்டு நிறுவனத்தோட அம்பாசிடர். இவர் வந்து என்னன்னா ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கும் வந்து இவர் வந்து பல விஷயங்களை வந்து பண்றாரு. இவர் வந்து மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2 தடவை வந்து இளைஞர்களோட மத்தியில வந்து இவர் பேசுவாரு. பாத்தீங்கன்னா ஜெர்மன், உகண்டா, கென்யா இங்க வந்து என்னன்னா கல்வியில வந்து பின்தங்கியவர்களுக்கு வந்து இவருடைய தொண்டு நிறுவனம் மூலமா வந்து பல பேத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. இது முக்கியமா என்னன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குழந்தைகளோட கல்விக்கு வந்து இவர் மெயினா வந்து உதவுறாரு. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் குழந்தைகளுக்காக வந்து 8 to 13 வயசு வந்து ஆன்லைன் படிப்பு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. மேக்சிமம் அந்த மாதிரி இதுல வந்து என்னன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இவர் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி தத்துவியல் படிப்புக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காரு. அவருடைய பயோடேட்டாவை பார்த்த வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து சிறு வயது மேதை அப்படின்னு சொல்றாங்க.